காட்சி ஒன்று சபையில் இருக்கும் அனைவரும் முழங்கால் படிக்க கர்த்தரை ஆராதிக்கலாம். இது ரொம்ப பக்தியா ஜெபிக்குது. 2 பேருமே நல்லா பக்தியா தான் ஜெபிக்கிறாங்க. பார்க்கலாம். நல்ல புள்ள மாரி தெரியுது. ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும். போயிட்டு அனலா இருக்குது. கிட்ட போகும்போது உடம்பு பயங்கரமா நான் ஒன்று மூலிய பார்த்தாதான் அகோரமா என்னோட மோசமா மேக்கப் பண்ற பேர்ல முகத்தை அப்படியே அசிங்க பண்ணி பார்த்தோம். பசங்க யாருன்னா பார்த்துட்டு வரணும். யார் பாருது ரைட் பண்ண சொன்னா அமைதியா உட்காந்துக்கிறாரு. எல்லாரையும் பார்த்தோம். பாஷ்யம் பார்த்துட்டு போயிருந்தேன். பாஷ்யம் ரொம்ப பக்தியா ஜெபிக்கிறாரு போல. நான் பாஷ்யம் பின்னாடி ஏதோ ஒளி மாதிரி தெரிஞ்சதும் பந்துக்கிற மாதிரி சரி இதை விட்டு கொஞ்சம் விலகியே இருக்கலாம். நல்லா படுத்து தேவதூதர்கள்லாம் இருக்காங்க. நம்ம விட்டு போவதான் நல்லது நமக்கு. ஆனா இருக்கு ஒரு நாள் வச்சு இயேசுவின் நாமத்திலே வேண்டிய நல்ல பிதாவே ஆமென். ஒருவருக்கு ஒருவர் கைகளை கொடுத்து கடந்து செல்லும். காட்சி 2 விசுவாசிகளின் அந்தரங்க வாழ்க்கை பிசாசின் சூழ்ச்சி. ஆஃபர்ல ட்ரெஸ் வாங்கியாச்சு. யார் கேட்டு பந்தா கட்டுறது? நம்ம சச்சாங்க 2 பேர் வராங்க. போய் பந்தா கட்ட வரலாம். ஹாய் ஹாய் நிவேதிக்கு வந்துக்கிறா. ரொம்ப சீன் போட்டுட்டு வந்திருக்கா போல. என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? நான் ஃபாரின்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. இதுல எவ்வளவு தெரியுமா? எல்லாம் பல கோடிக்கு போகல. உங்களால வாங்க முடியுமா? புழுகுற தானே ரோட்டு கல்ல தானே வாங்கினேன். சரி பென்ஸ்கார் வந்துச்சு. நான் கிளம்புறேன். பாய். ரிச்சா வண்டி தானே போறேன். போயிட்டு வாங்க. ஏன் இந்த ட்ரெஸ் எல்லாம் நம்மளால வாங்க முடியாதா? ஓவரா சீன் ஓட்டுறா. அவளை பார்த்தாலே கோவமா இருக்கு. நான் கோவமா இருக்கு. ஏய் பாத்தியா, எங்கெல்லாம் எங்க பசங்க தான். ஒண்ணுன்னா வயிற்று எச்சல சாவது, இன்னொரு புறமே எரிஞ்சு விட்டு ஒன்று குடிக்கு போயிருக்கு. எல்லா பசங்க தான். போய் மாண்டவரிக்க சொல்லு போ. நானுமே பார்க்கல. நீ கன்ஃபார்மா வாங்க. என்ன நினைச்சீங்க தெரியல. யாராவது இந்த நேரத்துல வந்து கதை சொல்லிட்டு ஐயோ இவங்களா? வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன விஷயமா இருக்கீங்க? இன்னைக்கு சர்ச்சில் நம்ம சர்ச்சில் ஒரு பொண்ணு இருந்தால அவ ரொம்ப அவசியம் ஓட்டுறான். அப்படியா? ஐயோ நாளைக்கு வர முடிய போதே. இவங்க எப்பதான் போக போறாங்கன்னே தெரியலையே. அவளை பார்த்தாலே கோவமாகுது. வேட்பேச்சலா இருக்கு. அப்படியா? ஆமா அப்படிதான். சரி உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க போயிட்டு வரோம். சரி சரி. ஆமா இன்னும் சோறு சொன்னோம். போயிட்டு எவ்வளவு வேலை திரும்பி இருக்குமா? அவங்க போயிட்டாங்க. நீ பேச நாளைக்கு போட்டு பார்க்கலாம். பாரு பாரு நல்லா பாரு நல்லா பாரு நல்லா பாரு. முத்து பாரு அங்க விட்டு பாரு. நல்லா பாரு. பார்க்கணும் அப்பதான் இல்ல. ஏய் இங்கே வந்துட்டியா? பாரு இதுவும் என் புள்ளதான். பாரு நாடகம் பார்க்கணும் தான் இருக்குது. இதை போய் சொல்லு போ. நான் பேசப்போ தோத்தனே கிடையாது. அதேச்சுனே இருக்கிறேன் பாரு. நாங்க சொல்லு போ. குடும்பம்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க.
நான் நம்பினவங்க தான் என்னை கைவிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை மறந்துட்டாங்க. நான் நம்புகிற ஆண்டவர் கூட என்னை கைவிட்டு போயிட்டாரு. இதுக்கு மாதிரி நான் எதுக்கு இருக்கணும்? இனிமேல் நான் வாழவே தேவையில்லை. நான் வாழ்வதே வேஸ்ட். இது ஒரே நிம்மதியை சொல்லவா? நிம்மதினா அது மரணம் தான். போ, மரணத்தை தேடி போ. அது வந்து போ. வேண்டாம், மரணத்தை தேடி போகாத. போ, தேவனை தேடி போ. இப்போ மரணத்தை தேடி போ. போ, தேவனை தேடி போ. மரணத்தை தேடி போ. போ, உன் தேவனை தேடி போ. 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 நான் பார்த்தல இவனையும் நான் சாக வச்சிருவேன். ஓ, தேவன் ஏசு படிக்க சொல்லுங்க. காட்சி 3 விசுவாசிகளின் மனமாற்றம். யாவரும் ஒழுங்கால் படியிட்டு யாராவது உங்கள் சத்தம் உயர்ந்து ஜெபியுங்கள். அன்பின் தேவனே, இந்த காலை ஆராதனை ஆசீர்வதிங்க. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் பிரசனம் எங்களோடு இருந்ததற்காக ஜெபிக்கிறோம். ஆமென். தேவன் என்று உங்களிடம் பேச வேண்டிய வார்த்தை என்னவென்றால், 1 யோவான் 1:9 சொல்வது போல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். நான் பொறாமப்பட்டேன், ஆண்டவர் என்னை மன்னிக்கணும். நான் கோபமா எரிச்சலப்பட்ட ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கணும். நான் பொய்களை அதிகமா சொல்லியிருக்க, ஆண்டவர் என்னை மன்னிக்கணும். நான் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சேன், ஆண்டவர் என்னை மன்னிக்கணும். என்னடா இது எல்லாம் மனம் திரும்ப மாதிரி இருக்குது. விடக்கூடாது, விடக்கூடாது, பார்த்துக்கிறேன். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. ஜனங்களே, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். ஆகிலும் நான் உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் உங்களை விட்டு நீங்கிற்று,
உங்கள் கர்த்தராகிய நானே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே, நான் அவங்கள விட மாட்டேன். கடைசி வரையும் போடாது, விடவே மாட்டேன்.